அபிஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபிஸ் குக்கரியில மொறு ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பட் சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ரொம்பவே கிறிஸ்பியான ரவா தோசை சாப்பிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கூடவே 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவாக்கு 2 கப் அரிசி மாவு 1:2. இந்த ரேஷியோவில் சேர்த்தாதான் தோசை கிறிஸ்பியாக வரும். 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மோர் மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாத்தையும் தாளிச்சு எடுத்துட்டு மாவில் சேர்த்துடலாம். இதில் இஞ்சி துருவி சேர்க்கலாம், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். தோசை ரொம்ப ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். ரவா தோசைனாலே மாவு நீர்க்க தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை வாத்துக்கலாம். காலையில் தோசை ஊற்றணுன்னா முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை வாத்துக்கலாம். மேக்ஸிமம் 1 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவு லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிரும். நான் இப்போவே தோசை வாக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீர்க்க கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், மாவு கரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். சப்போஸ் மாவு லைட்டாக கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தொடச்சிக்கிறேன். ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். நான்ஸ்டிக்கை விட நல்லா பழகின கல்லாக இருந்தால் தோசையோட டேஸ்ட்டே தனி தான். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் தோசை வாக்கணும். உடனே எண்ணெய் சேர்க்காதீங்க. ஓரங்கள்லாம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சூடாக சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதான். ரவா தோசையை திருப்பி போடக்கூடாது, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி போட்டால் கிறிஸ்பினஸ் போயிடும். அப்படியே ஃபோல்ட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், மொறு ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.